உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப்க்கும் நீங்கள் வந்து பாருங்கள் சிம்ம ராசி ஜென்னாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப்க்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மனம் முட்டும், மன சஞ்சலம், ஒரு பிரிவினை, மன ரீதியான பிரச்சனை, குழப்பம், ஒரு சந்தேகம் மேலோங்கிறது, ஒருத்தவங்களோட நடத்தையில் இன்னொருத்தவங்களுக்கு ஒரு டவுட் வர்றது, அவங்க தேவையில்லாமல் உங்களை வேவு பார்க்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். 7ஆம் பாவம் அப்படின்றது ஆண் பெண், அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை மட்டும் குறிக்கிறது இல்லைங்க. உங்களோட பார்ட்னர்ஸ், இப்போ நீங்கள் தொழிலில் பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பார்ட்னர்ஸ்க்கும் உங்களுக்குமான ஒரு உறவு முறைகளையும் குறிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7ஆம் பாவம் அப்படின்றது. சரி, இந்த 7ஆம் பாவம் அது மட்டும் இல்லைங்க, வியாபாரம், திருமணம், பிரயாணம், மரணம் இதையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கல்யாணம் ஆகாமல் இருக்கீங்க, சிம்மராசி அன்பர்களாக இருக்கீங்க, இப்போ வரம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா திருமணத்தில் தாமதம் அப்படின்றது கண்டிப்பாக வரும். உறவுக்காரங்களோட சண்டை சச்சரவு, முக்கியமாக ஒய்ஃபோட சண்டை சச்சரவு, ஹஸ்பண்டோட சண்டை சச்சரவு இப்படின்றது வரும். நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா பிரியறதுக்கும் காரணமாக இருக்கும்.